நீதிமன்ற நடவடிக்கைகள்ல அதுவும் குறிப்பாக உரிமையியல் வழக்குகளில் கேவியட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்படும் ஒரு பயன்பாடு. அந்த கேவியட் அப்படின்னா என்ன, அந்த கேவியட் என்ன மாதிரியான வழக்குகளில் தாக்கல் செய்யப்படுகிறது, அதன் மூலமாக அந்த நபர் தாக்கல் செய்யும் நபர் பெறும் பயன்கள் என்ன, சட்டம் அது பற்றி என்ன கூறுகிறது. உரிமையியல் சார்ந்த வழக்குகளில் ஒரு நபர் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு நீதிமன்றத்தில். அதாவது அந்த மனுவின் பேரு முன்னெச்சரிப்பு மனு. அதாவது அதுதான் ஆங்கில பதத்தில் கேவியட் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஒரு நபர் உரிமையியல் வழக்கு தொடர்பான ஒரு விஷயத்துல, குறிப்பாக சிவில் வழக்குகள்ல அவர் ஒரு மனு தாக்கல் செய்யறாரு. இந்த நபர் இல்ல இந்த நபர்களால் எனக்கு எதிராக ஒரு வழக்கு ஏற்பட போகிறது. அந்த வழக்கினை பொறுத்து ஒரு இடைக்கால உத்தரவு அல்லது தடை உத்தரவு, ஸ்டே ஆர்டர் ஆர் இன்ஜெக்ஷன் ஆர்டர், இதனை பொறுத்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அது தொடர்பான தகவல் எனக்கு வழங்கப்பட்டு என்னையும் ஒரு தரப்பினராக சேர்த்து, அதாவது எனக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இந்த கேவியட் மனுவின் வாயிலாக என்னையும் அந்த வழக்கில் விசாரித்து அதன் பிறகே ஒரு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அதுதான் அந்த கேவியட் அப்படிங்கிற முன்னெச்சரிப்பு மனு அப்படிங்கிற பதத்தினுடைய அர்த்தம். அந்த அடிப்படையில் அது என்ன சட்ட சரத்தின் வாயிலாக அது தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னா 148A சிபிசி உரிமையியல் நடைமுறை சட்டம் அந்த 148A அந்த அடிப்படையில் ஒரு முன்னெச்சரிப்பு மனுனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. அந்த அடிப்படையில் ஒரு நபர் இந்த நபர்களால் தனக்கு ஏதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட போகிறது அப்படின்னு கருதி அது தொடர்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த கேவியட் மனுவோடு அனுப்பிட்டு அந்த ரசீதை வச்சு அவங்க அந்த சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரியில அந்த அலுவலகத்தில் நீதிமன்ற அலுவலகத்தில் எந்த நீதிமன்றத்தை தாக்கல் செய்யறாங்களோ அதை பொறுத்த வரைக்கும் அது டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட், சார்பு நீதிமன்றங்கள், மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் உயர்நீதிமன்றங்கள்ல கேவியட் மனு தாக்கல் செய்யப்படலாம். அப்படிப்பட்ட தருணங்கள்ல அதற்கான அந்த ரசீதை அவங்க வச்சு அதை தாக்கல் செய்யும் போது அது ஒரு கேவியட் வழங்கப்படுகிறது. இது அந்த கேவியட் அந்த மனுவுக்கு காலக்கெடு மொத்தம் 90 நாட்கள் என்று தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நாளிலிருந்து 90 நாட்களுக்கு அந்த கேவியட் மனு உயிர்ப்போடு இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த 90 நாளைக்கு உள்ளாக யாராவது ஒரு நபர் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு யாருக்கு எதிராக யார் நீதிமன்றத்துக்கு வருவாங்கன்ற அந்த எண்ணத்தோடு தாக்கல் செய்யப்படுகிறதோ அந்த நபர் ஒரு வழக்கு தொடுக்கும் பட்சத்தில் அந்த கேவியட் ரெஜிஸ்டர்ல அது வெரிஃபை செய்யப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு கேவியட் மனு இருக்கிறதா என்று பார்க்கப்பட்டு அப்படி கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த நபருக்கு அவங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. அந்த வழக்கறிஞர் யார் கேவியட் மனு யாருக்காக தாக்கல் செஞ்சிருக்காரோ அவருக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கறத சொல்லி அந்த அடிப்படையில் அந்த தரப்பு வழக்கறிஞரையும் அவங்க கேட்டுட்டு அதன் பிறகு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இது எது போல அப்படின்னா குற்றவியல் நடைமுறை வழக்குகள்ல குற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது ஒரு முன்ஜாமீன் மனு. அதாவது ஒரு வழக்குல தனக்கு நியாயம் இருக்கிறது, தான் கைது செய்யப்படுவதற்கான தருணங்கள் இருக்கிறது, ஆகவே அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கைதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில் அந்த பெட்டிஷன் மனு தாக்கல் செய்யப்படுகிறதோ அதை போல உரிமையியல் சார்ந்த வழக்குகள்ல உரிமையியல் சார்ந்த சிவில் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தனக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்ய போகிறது அப்படின்னு சொன்னால் அது வந்த பின்னாடி அவங்க போய் அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே அந்த தடை உத்தரவு அந்த விதிமுறை. இது பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் சரி உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் இந்த கேவியட் மனுனா என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்கு. கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு சரத்தை முக்கியமான ஒரு தீர்ப்புல அவங்க சொல்றாங்க, கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யறதுனால நீதிமன்றத்துல வழக்குகளுடைய எண்ணிக்கை குறைகிறது. அப்படி இல்லைன்னா அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்வாரு, அதனுடைய எதிர்வாதி இல்ல பிரதிவாதி அவர் ஒரு வழக்கு தாக்கல் செய்வாரு. இதன் காரணமாக ஒரே காரணத்துக்கு பல வழக்குகள் இருக்கும். ஆனா அதற்கு பதிலாக ஒரு நபர் கேவியட் மனு தாக்கல் செஞ்சால் ஒரு நபர் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அந்த வழக்கோடைய முடிவு பெற்று விடுகிறது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆக சிவில் வழக்குகள் ஒரு மிகப்பிறகு ஒரு வரமாகத்தான் கருதப்படுகிறது கேவியட் மனுக்கள். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.